அந்த தேவ் எங்க போனான்னு உனக்கும் தெரியல, அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு அந்த பாண்டியனுக்கும் தெரியல, அவங்க வீட்டாளுங்களுக்கும் அவனை பத்தி எதுவும் தெரியல. அப்படி அவன் எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போய் ஏதாவது லாரி கீரியில அடிபட்டு செத்துட்டானா பரவாயில்ல, நாம தப்பிச்சோம். அப்படி இல்ல, அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும், வெளியே இது தெரிஞ்சிச்சு நாம அவ்வளவுதான், நம்ம செத்தோம். இந்த கூத்துல இன்னொரு நல்ல விஷயமும் அவங்களுக்கு சாதகமா நடந்துருச்சு. என்ன? தேவ் குற்றவாளி இல்லன்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க எழுந்த பங்களா சொத்து எல்லாம் அவங்களுக்கே திரும்ப கிடைச்சிருச்சு. இந்த பவித்ரா லஞ்சம் கொடுத்து சாவிய வாங்க போயிருக்கா. இதோ பாரு, ஒரு காரியம் பண்ணா அதுல நாம வெற்றி அடையணும். நீ இவ்ளோ பண்ணியும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்ச. என்னம்மா நீ எல்லாத்தையும் நானே கெடுத்த மாதிரி சொல்ற? நம்ம பிளான் போட்டு வச்ச மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துச்சு. ஆனா இந்த பிளான் மட்டும் நடக்காம போயிடுச்சு. நினைச்ச மாதிரி மட்டும் நடந்திருந்தது, இப்ப திட்டுறவும் வாயால என்ன புகழ்ந்து தள்ளி இருப்ப. போதா குறைக்கு அந்த சபாவும் ருத்ராவும் இப்படி சொதப்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்பாங்க. எல்லாமே நடக்கும்னு ஒரு பக்கமாவே யோசிக்க கூடாது, சுத்தியும் வட்டம் போட்டு யோசிக்கணும். இப்படி எல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களை தேடி அந்த பாண்டியன் வந்திருப்பானா, இல்ல அந்த தேவ் தான் தப்பிச்சு போயிருப்பானா? புடிச்சமா போட்டமான்னு போயிருக்க வேண்டியதானடி. எதுக்காக அவனை புடிச்சு வச்சு நீயும் அந்த பிரபுவும் அழகு பாத்தீங்க? அடியே, இன்னும் எத்தனை நாளைக்குடி நான் இங்கேயும் நீ அங்கேயும் இருக்கிறது? அடுத்தவங்களை அண்டி வாழறது ஒரு வாழ்க்கையா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கவலைப்படாதம்மா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சு என் கால அடியில போட்டு வைக்கிறேன். அப்புறம் அவனை என்ன பண்றேன்னு பாரு. அடியே, அவனை பிடிக்கிறேன், என் காலில் போட்டு மிதிக்கிறேன்ற பேச்செல்லாம் முதல்ல விடு. பார், அவனை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல போட்டு தள்ளு. இதுக்கு மேலே என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாதுரி மாதவி. என்னை இப்ப கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்ப கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எத்தனை நாளைக்குடி நான் பயந்து பயந்து வாழறது? ஏண்டி, நம்ம கிட்ட என்ன சொத்து இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கு நம்ம 10 குடும்பத்துக்கு சோறு போடலாம். அதையெல்லாம் சந்தோஷமா ஆள்றத விட்டுட்டு அனாத மாதிரி இப்படி ஆளுக்கு ஒரு திசையில ஏண்டி வாழணும்? நம்ம அந்த தேவ் கதையை முடிச்சிட்டோம்னா நம்ம ஊரை பார்க்க போய் நம்ம சந்தோஷமா வாழலாம். சீக்கிரமா அதை முடிக்கிற வழிய பாரு. சரி, கவலைப்படாத. இன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சிடுறேன். ஆமா, இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா செஞ்ச பாடத்தான் காணும். சொல்றதை கேளுமா, கவலைப்படாத. இந்த தடவை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றேன். இந்த பார், சொல்லாத, முதல்ல செய். என்ன மேடம், கூப்பிட்டீங்களா? தேவ் இன்னும் மயக்கத்துல தான் இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு இன்னைக்குள்ள கொண்டு வரணும். எப்படி மேடம், ஊருக்குள்ள இருப்பானா? உயிருக்கு பயந்து எங்கேயாவது போயிருக்க மாட்டான்? அறிவு கெட்டவனே, அவனுக்கு போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனால அவன் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்துல தான் இருப்பான். அதனால அவன் உன்னை அடிபட்டு விழுந்திருக்கணும், இல்ல எங்கேயாவது மயக்கத்துல விழுந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் சுத்தி தான் இருப்பான். உன்னுடைய ஆட்களை வச்சு தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இல்ல அவனை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு உன்னை அனுப்பி வச்சிருவேன். சரிங்க, வாடா.
என்னங்க தூங்காம உலாத்திட்டு இருக்கீங்க? டியூட்டியில் கரெக்டாக இருக்கிறேன்னா தப்பு பண்ணாத சிலரை சில நேரத்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்க வெளியில் வர நான் உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் தேவ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தும் சொந்தக்காரராக இருந்தும் அவரை என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியுமான்னு தோணலை. அதான் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ஏங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறீங்க? அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசுற நீங்களே இப்படி நம்பிக்கை இழந்து பேசலாமா? முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மேல பொய் கேஸ் போட வேண்டியது இருக்கேன்னு ஃபீல் பண்ணி காப்பாத்த நினைக்கிற நீங்க நம்ம சொந்தக்காரங்க மேல அக்கறை எடுத்து கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டீங்களா என்ன? நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே புரிஞ்சிக்காம பேசுகிறாங்களே, அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. அடிப்பட்டவங்களுக்கு வலியில கத்துறது சகஜம்தாங்க. அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டுட்டா வலி குறைஞ்சிரும். வலி குறைஞ்சிட்டா கத்துறதும் நின்னுடும். அப்படிதாங்க அவங்களும் மாமாவை காணுங்கிற வேதனையில அப்படி பேசுறாங்க. மாமாவை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா புரிஞ்சிக்காம பேசின எல்லாரும் அப்புறம் புரிஞ்சுக்க போறாங்க. எனக்காக அப்படி பேசினவங்களை மன்னிச்சிருங்க. பவித்ராவோ பாட்டியோ பேசுனது கூட எனக்கு வலிக்கல. ஆனால் கங்கா பேசுனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னது? அந்த கங்கா பேசினாளா? அவ யாருங்க உங்களை பேசுறதுக்கு? ஒண்ட வந்த பிடாரி அவ. அவ உங்களை பேசினான்னு சொல்றீங்க? பேசும்போதே 4 ஆரம் விட்டுட்டு வர வேண்டியதானே? பத்மினி, வயசுல பெரியவங்க, மரியாதை இல்லாம அப்படி பேசாத. வயசுல அவங்க பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாதுங்க, வார்த்தையிலயும் பெரிய மனுஷத்தனம் இருக்கணும். இப்பதானே சொல்லிருக்கீங்க, நாளைக்கு காலையில பாருங்க அவளை என்ன பண்றேன்னு. ஏய், என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்யறத காட்டியும் செஞ்சுட்டு வந்து என்ன பண்ணன்னு சொல்றேன். பத்மினி, அந்த வீட்டில் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. நீ ஏதாவது பண்ண போக பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். இங்க பாரு, நீ என்னையும் என் வார்த்தையும் மதிக்கிறது உண்மையா இருந்தா இதை பத்தி நீ எதுவும் பேசாத. அவ தேவையில்லாம பேசினது என்னோட புருஷனுங்க. அவளை அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? என்ன பண்ணணுங்கிற? ஒண்ணு நீங்க அவளை கண்டிங்க, இல்ல என்ன கண்டிக்க விடுங்க. அவ்வளவுதானே, விடு. அவ இன்னொரு தடவை என்ன அப்படி பேசினா ஓங்கி ஒரு அற விடுறேன், போதுமா? அங்க அரையிற சத்தம் இங்க கேட்கணுங்க. யார் இது? எதுக்குள்ள வந்து படுத்துருக்காங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த ஆர்குமெண்ட்டில் முடிச்சிடறேன். இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஈஸியாக கேஸை உடைச்சிடலாம். நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன். என்னம்மா? சார், தேவை இப்போதைக்கு ஒப்படைக்க முடியாதுன்னு பாண்டியன் சொல்றாரு. என்னம்மா சொல்கிற? ஒப்படைக்க முடியாதா? ஏன்? அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்போ எங்க போனாருன்னு தெரியலன்னு பாண்டியன் சொல்றாரு. ஏற்கனவே அவர் உயிருக்கு ஆபத்து இருந்து குண்டடிப்பட்டு தானே ஆஸ்பத்திரியில் இருந்தார். அப்போ கூடுதலான பாதுகாப்பு போட்டிருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் எப்படி அவர் காணாமல் போயிருக்க முடியும்? அதான் சார் எனக்கும் தெரியல. அப்போ ஒன்று செய்வோம், போலீஸ் கஸ்டடியில் இருந்த தேவை கண்டுபிடிக்க சொல்லி கோர்ட்டில் ஒரு ஆட்கொணர்வு மனு போட்டுருவோம். வேண்டாம் சார், இன்னும் 15 நாள்ல கண்டுபிடிச்சு தரதா பாண்டியன் சார் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். என்னம்மா நீ புரியாம பேசுற? அந்த பாண்டியனோட கஸ்டடியில் இருக்கும்போது தானே உன் புருஷன் காணாம போனாரு. அப்படி இருக்கிறப்ப அவரோட வார்த்தையை எப்படிம்மா நீ நம்புற? இப்படியே 15 நாள் இழுத்துக்கிட்டே போனா என்ன பண்ணுவ? நம்ம ஆட்கொணர்வு மனு போட்டோம்னா அப்படிலாம் தள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது. குறிப்பிட்ட நாளில் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். ரெண்டாவது, அப்பதான் ஒரு பயம் இருக்கும். அதனால தான் சொல்றேன், யோசிக்க வேண்டாம்.
அதுக்கு இல்ல சார், அவர் போலீஸ் கஸ்டடியில இருக்கிறப்போ காணாம போனதுனால ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. புரியாதவங்க யாரோ சொல்றத அதை கேட்டு நீ ஏமா பயப்படுற? அவர் நிரபராதின்னு தெரியாதவங்க தான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்பதான் அவர் நிரபராதின்னு கோர்ட்லயே நிரூபணம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன பயம்? இப்ப அப்படியெல்லாம் பண்ண முடியாது. உயிரோட கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும். ஒரு போட்டோ மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் போட்டோ எடுத்துட்டு வர சொல்றேன். ம். ஹலோ, அண்ணா, சொல்லு பவி. அவரோட போட்டோ உன்கிட்ட ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். கேஸ் விஷயமா வக்கீல் ஐயா கேக்குறாரு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? நான் இன்னும் கோர்ட் வாசல்ல தான் இருக்கேன். சீக்கிரம் வா. ம், சரிண்ணா. போட்டோ கொடுண்ணா. சாரி பவி, தெரியாம கிழிஞ்சிடுச்சு. அம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய நடக்கும். அதுக்காக இதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது. இப்போ கோர்ட்ல கொடுக்கணும்ல சார்? இதையே ஒட்டி கொடுத்தா சரியா போச்சு. கொடுங்க, கொடுமா. என்ன இது? ஏதோ அபசகுனமா தெரியுதே. கடவுளே. போய் சாரை போய் பாரு. சரிங்க சார். வணக்கம் சார். ம். என்ன இன்சூரன்ஸ் கட்டலையா? நாளைக்கு எடுக்கிறேன் சார். இந்தா சீக்கிரம் கட்டித்துல. சரிங்க போ. சார். கட்டிடியா? வணக்கம் சார். கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கேஸ் மிஸ்ஸிங்னு போட்டோ வந்திருக்குங்க சார். காலையில ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு போயிருந்தேன்ல, அதே ஆள் தான் சார் இது. சார், இந்த போட்டோக்கு பின்னால நம்பர் இருக்கு, அது கால் பண்ணி சொல்லட்டுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்ததுனால முதல்ல அங்கதான் சொல்லணும். ஹலோ, சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சாரா? ஆமாம், நீங்கள்? சார், நீலாங்கரை P3 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்கள் சார். இன்னைக்கு காலையில பீச் ஏரியா பக்கமா ஒரு டெட் பாடி கிடந்ததா இன்ஃபர்மேஷன் வந்தது. போய் பார்த்தோம். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி இருக்கு சார். யாரு என்னன்னு தெளிவா விவரம் தெரியாம இருந்தது. பாடியை ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். டெட் பாடி மார்ச்சுரியில தான் இருக்கு சார். இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து மிஸ்ஸிங் கேஸ்னு தேவன் ஒருத்தருடைய போட்டோ ஸ்டேஷனுக்கு மெயில் வந்திருக்கு. இந்த போட்டோல இருக்கிற நபர் தான் காலையில டெட் பாடியா கிடைச்சது. நல்லா தெரியுமா உங்களுக்கு? சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் சொல்றேன். நான் அந்த டெட் பாடியை என் மொபைல்ல போட்டோ எடுத்திருக்கேன். வேணும்னா அந்த போட்டோ உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கட்டுமா? சரி, உடனே அனுப்புங்க, உடனே அனுப்புங்க. சரிங்க சார். அப்புறம் சார், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கொடுத்து அனுப்பின போட்டோவுக்கு பின்னாடி பவித்ரான்னு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அவங்களுக்கும் இந்த மெசேஜை சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் டெட் பாடியோடைய ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சரி, உடனே அனுப்புங்க. ஆ.
தோசை அம்மா வீடு பூரா ஒட்டடை அடிச்சு தூசெல்லாம் தட்டிடணும். என் பேரனுக்கு கொஞ்சம் தூசி இருந்தாலும் ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிடும். சரியா? சரிங்கம்மா. போ சீக்கிரம் அந்த வேலையை பாரு. கங்கா, வரேம்மா. தரையெல்லாம் பாரு எவ்வளவு அழுக்கும் தூசியமா இருக்குன்னு. என் பேரனுக்கு கொஞ்சம் அழுக்கு இருந்தா கூட பிடிக்காது. நீ என்ன பண்ற, வீட்டை நல்லா கூட்டிட்டு துணி போட்டு ஃபுல்லா தொடச்சு விட்டுரு. சரியா? தம்பி வரும்போது தானேம்மா, அது எப்போ வரப்போதும்? கங்காமா, இல்ல பவித்ராமா, நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சொன்னார் இல்லம்மா, அதை வச்சுதான். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, போய் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஏமா, பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியும் தானே? கங்காமா, வர வர நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க, உள்ள போங்க. பவித்ரா, பாவம் கங்கா, எதுக்கு அப்படி அவளை சத்தம் போடுற? பாருமா, அவ எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறான்னு. ஆமா, கங்கா சொல்லும்போது தம்பி வரும்போது தானே, ஆனா அது எப்போ வரப்போதோ அப்படின்னு எதுவும் சொன்னாளே. என்ன பவித்ரா அது? அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, தேவ ரிலீஸ் பண்றதுல சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தானே அனுப்புவாங்க. அததான் பாண்டியன் சொன்னாரு. இன்னைக்குள்ள அனுப்பிடுவாங்கல்லம்மா? அதெல்லாம் அவங்க அனுப்பிடுவாங்க பாட்டி. பாட்டி, நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுறமா நீ? என் பேரன் எவ்வளவு வேதனையோட வருவான். அவன் வரும்போது நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா என்னை பத்தி என்ன நினைப்பான்? பேரனை பத்தி கூட கவலைப்படாம ரெஸ்ட் எடுக்கிறாங்க நினைக்க மாட்டான்? இத்தனை நாள் அவன் என்ன சாப்பிட்டானோ, எவ்வளவு வேதனை அனுபவிச்சானோ. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரும்போது என் கையால அவன் சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமும் கிடையாது, ரெஸ்டும் கிடையாது. நீ என்ன பண்ற, அடுப்படியை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துரு. சரியா? நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் தேவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிடலாம் அவன் வரத்துக்குள்ள. என்ன பாட்டி? என்னம்மா? ஒன்னும் இல்ல. சரி. அழு, நல்ல அழு. உன் புருஷன் பண்ண தப்பால என் பொண்ணு செத்தப்ப நானும் இப்படிதானே அழுதேன். அந்த வலி இன்னும் எனக்கு இருக்குடி.